ஒரு ஸ்பீட் இருக்குக்கா. இவ்வளோ தூரம் வந்து தான் அந்த கீரை போடணும். நீங்கள் அங்கேயே போட்டீங்க, வண்டி சிரமப்பட்டு போகுது பார்த்தீங்களா. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கங்க, லெஃப்ட் போகணும், செகண்ட் கீர் போட்டுக்கங்க. அந்தந்த கீருக்குன்னு ஒரு ஸ்பீடு வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, பிரேக் அடிங்க, நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. நிறுத்துங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணுங்கள். எக்ஸைட் பண்ணிக்கணுங்களா, கிளச்சில் எடுக்கணுங்களா? அக்கா கிளச்சில் கால் எடுத்தீங்கன்னா வண்டி போயிடும். ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஆளுகளை பார்த்து பயப்படாதீங்க. அங்கே பொதுன்னு அர்த்தம் செய்வாங்க, பயந்து ஒன்றும் பண்ண முடியாது. டூ வீலர் வந்து இப்படி பயந்து நினைக்குவீங்களா? ஏக்கா ஏக்கா அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்கக்கா. என்னால் வண்டி ஓட்ட முடியும், நான் நல்லா ஓட்டுவேன். பிரேக் பிடிங்க, கிளச்சு பிடிங்க, வண்டி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளச் வந்து கால் 3வது கீழே எடுக்கணுங்களா, 3 தாண்டி வரணுங்களா? நிற்கணுமா வரணுமா? 3 தாண்டி வரக்கூடாது, நிற்கணும்னா அந்த நிற்கணும். 3வது இதில் நிற்கணும். ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. 8 நாள் ஆச்சு மட்டும் என்ன பயப்பீங்க? என்ன பண்ணுறது? போலாங்க. காலை எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகும், 3ல் நிறுத்தினீங்கன்னா ஆஃப் ஆகாது. அதை மெயினில் பதிவு பண்ணுங்க. அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விட்டுருங்க, போகலாம், நம்ம ரோட்டில் போகலாம். போதுங்களா? ஃபஸ்ட்டு நிதானமாக இருக்கலாம்க்கா. அக்கா செகண்ட் கியர் போடுறது அதெல்லாம் 2 ஸ்பீட் பிரேக் வருது, வண்டி ஆஃப் பண்ணாமல் ஓட்டணும், கிளச்சை மெயின்டைன் பண்ணணும், மனசில் அதுதான் தோணணும். இப்போ கிளியர் ஆகிட்டோம், இப்போ செகண்ட் கியர் போடலாமே. அக்கா அந்த இடத்துல என்ன பிரச்சனையோ அதோட தீர்வு மட்டும்தான் அங்கே. அதை விட்டு சம்மந்தம்லாம் புதுசாக நீங்களே ஒரு பிரச்சனை உருவாக்கிக்க கூடாது.